A, B and C are rupees X, Y and Z. இந்த A ஓட பிரைஸ் என்னன்னா rupees X ஆ இருக்கும், B ஓட பிரைஸ் rupees Y ஆ இருக்கும், C ஓட பிரைஸ் பார்த்தீங்கன்னா rupees Z ஆ இருக்கும். per units அதாவது ஒரு per unitனா ஒரு திங்ஸோட பிரைஸ் கொடுத்திருக்காங்க. then a person P purchase 4 units of B and sells 2 units of A and 5 units of C. இப்ப பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வாங்கும்போது நம்ம அமௌண்ட் கொடுக்கறனால அது மைனஸ்ல எடுத்துக்கணும். பர்ச்சேசிங் போது நம்ம அமௌண்ட் வந்து என்னன்னா லாஸ் ஆகுது, அதனால வந்து அது மைனஸ்ல இருக்கணும். தென் செல்லுங்க போது விற்பனை பண்ணும்போது நமக்கு அமௌண்ட்ங்கிறது ப்ராஃபிட்ல கிடைக்குது. ப்ராஃபிட்ல கிடைக்கிறதுனா செல்ஸ்ங்கிறது நம்ம பிளஸ்ல எடுத்துக்க போறோம், பர்ச்சேஸ்ங்கிறது மைனஸ்ல எடுத்துக்க போறோம். இதன்படி தான் நம்ம ஃபர்ஸ்ட் போட போறோம். given data ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்ல போறோம், given first data. இந்த ஃபர்ஸ்ட் டேட்டாவை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா சொல்றாங்க a person P purchase என்னன்னா 4 units of B. பர்ச்சேஸ்ங்கும் போது நம்ம மைனஸ்ல எடுத்துக்க போறோம். 4 units of B. இப்ப Bங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், இந்த Bங்கிறது Y ன்னு சொல்லியிருக்கோம். rupees Y. A ஓட rupees X, B ஓட rupees Y and C ஓட rupees Z. அப்பனா ஃபர்ஸ்ட் திங்ஸ்ல a person P purchase 4 units of B. அப்படினா 4 units of B அப்படிங்கிறது -4Y அப்படின்னு சொல்லுவோம். -4Y. 4 units of B and sells 2 units of A and 5 units of C. 2 units of A ங்கிறது 2x. செல்ஸ்ங்கிறது பாசிட்டிவ்ல பிளஸ்ல வரும், அதனால இது 2x வரும். 2 units of X and 5 units of என்ன சொல்றோம், 2 units of A and 5 units of C plus 5Z is equal to இதோட டோட்டல் ஒர்த் என்ன இருக்குன்னா இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. இந்த process PQR earn 15,000, 1000 and 4,000. இது அப்படின்னா Pங்கிறது எவ்வளவு earn பண்றானா 15,000 is equal to 15,000 அப்படின்னு சொல்ல போறோம். A purchase 4 unit of purchase பண்ணும்போது 4 unit of B மைனஸ்ல இருக்கும் and sells 2 units of A அப்படின்னா 2x and 5 units of C அப்படின்னா 5Z அப்படி சொல்லிட்டோம். then second data பார்த்தீங்கன்னா given first dataல நம்ம இது மாதிரி எழுதுறோம். given dataன்னு கூட சொல்லிக்கலாம், given data அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். இத நம்ம ஈக்குவேஷன் 1 ன்னு கூட எடுத்துக்கலாம். அடுத்து given second data பார்த்தீங்கன்னா second dataங்கிறது பர்சன் Q க்கு வந்துரும். Q purchase 2 units of C அப்படின்னா 2 units of purchasing போது மைனஸ் சொல்ல போறோம். 2 units of C அப்படின்னா 2Z. Cங்கிறது என்னன்னா ரூபீஸ் பார்த்தீங்கன்னா Z ல வரும், அதனால 2 units of Cங்கிறது 2Z and sells 3 units of A அப்படின்னா 3x. 3 units of A 3x and 1 unit of B அப்படின்னா plus Y. 3x plus Y minus 2Z that is equal to 1000. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு எடுத்துக்கிறோம். தென் அடுத்தது PQ முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஏன் 1000 சொல்றோம், Qங்கிறது நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கானா 1000 ரூபீஸ். PQRல Q வந்து 1000. தென் பர்சன் R எடுத்துக்கும் போது பர்ச்சேஸ் 1 யூனிட் ஆஃப் A பர்ச்சேஸ் பண்ணும்போது 1 யூனிட் ஆஃப் A ன்னு சொல்றாங்க. 1 யூனிட் ஆஃப் A அப்படின்னா X மைனஸ்ல இருக்கும், ஏன்னா பர்ச்சேஸ் பண்றனால 1 யூனிட் ஆஃப் A and sells 3 unit of செல்ஸ்ங்கும்போது பாசிட்டிவ்ல எடுத்துறோம். 3 units of B அப்படின்னா plus 3Y. 3 units of B, 3 units of B and 1 unit of C அப்படின்னா plus Z. 1 unit of C ங்கிறது plus Z. that is equal to எவ்வளவு சொல்றானா, எவ்வளவு ஏர்ன் பண்ணானா 4000 ரூபீஸ். இத நம்ம 3 ன்னு சொல்ல போறோம். தென் அடுத்ததுல என்ன கேட்டிருக்காங்க, இந்த process இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. find the prices per unit of A, B and C அப்படின்னா find the prices per unit A, B, C ஓட அதோட prices என்னன்னு கேக்குறாங்க. find the prices of item A, B and C அதோட prices என்ன கண்டுபிடிக்கிறாங்க கேக்குறாங்க. அந்த pricesங்கிறது என்ன இருக்குன்னா, நம்ம தான் அந்த prices தான் rupees X, Y, Z ன்னு வச்சிருக்கோம். அதனால நீ கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ எல்லாம் X, Y, Z அப்படின்னு தான் அத கண்டுபிடிக்க போறோம். இத அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, யூஸ் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். இத மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்ல தான் இத சால்வ் பண்ணும். மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் என்ன எப்படி எழுதுவோம்னா, இந்த ஒரு 3 வேரியபிள் இருக்கு, Ax = bங்கிற ஃபார்மட்ல எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஈக்குவேஷனோட xy z ஓட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா என்ன எழுதுவோம், 1 -4 + 5. செகண்ட் ஈக்குவேஷன்ல 3, y ஓட கோஎஃபிஷியன்ட் 1, தென் z ஓட கோஎஃபிஷியன்ட் -2. இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 2, y ஓட கோஎஃபிஷியன்ட் -4. தென் அதே மாதிரி ஈக்குவேஷன் 3ல x ஓட கோஎஃபிஷியன்ட் -1, y ஓட கோஎஃபிஷியன்ட் 3, z ஓட கோஎஃபிஷியன்ட் 1. இந்த ஃபார்மட் எழுதியாச்சு. இன்டு a கேபிட்டல் Ax னா xy z. Ax is equal to
பிக்கு பதிலாக என்ன எழுதுவோம் இங்கே 15,000 1000 into 4,000 அப்படின்னு எழுதிட்டோம். தென் அடுத்தது இது ax equal to b. என்ன ஃபார்மேட்னா ax is equal to b. அப்படின்னா ax equal to b னா xங்கிறது என்ன இருக்கும் x is equal to a inverse of b. இதான் முக்கியம். x is equal to a inverse b அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது ஃபர்ஸ்ட் a இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். a இன்வெர்ஸ்னா அதுக்கு ஃபார்முலா இருக்கு. a இன்வெர்ஸ் equal to 1 by determinant of a into adjoint of a. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்க போறோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a க்கு நமக்கு இதுல எது a வா இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் தான் a வா இருக்கும், இது b ஆ இருக்கும். ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் a into adjoint of a. டிட்டர்மினன்ட் ஆஃப் a னா டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 minus 4 plus 5 then 3 1 minus 2 minus 1 3 1. இத டிட்டர்மினன்ட் சொல்ல போறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 2 minus 4. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் that is equal to first 2 first row எடுத்துக்கோங்க. first row first column விட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும் 1 plus 6 then minus 4ங்கிறது plus 4 ஆ மாறிடும். இந்த காலத்தின் row விட்டீங்கன்னா மீதி என்ன கிடைக்கும் 3 minus 2 plus 4 எடுத்தா அந்த காலத்தின் row விட்டா 3 minus 2 plus 5 எடுத்துக்கோங்க. 5 எடுத்துட்டா காலத்தின் row விட்டீங்கன்னா 9 plus 1 9 plus 1. அடுத்தது 2 6 plus 1 7 ஆ இருக்கும் plus 4 இது 1 ஆ இருக்கும் plus 5 into 10 ஆ இருக்கும். தென் அடுத்து பாருங்க 2 7s are 14 1 4 is 4 plus 50 that is equal to என்ன வரும் 68 னு வந்துரும். இது ரிசல்ட் ஆட் பண்ணா இது 18 68 வரும். இது டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிச்சிருக்கோம். தென் இதுல இருந்து adjoint of a கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் a க்கு அப்புறம் adjoint of a கண்டுபிடிக்க போறோம். இதுல இருந்து adjoint of a கண்டுபிடிச்சா இதோட ரிசல்ட் என்ன இருக்கும் டிட்டர்மினன்ட் 9 டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். 9 டிட்டர்மினன்ட்க்கு adjoint of a கண்டுபிடிக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 then 9. இந்த 9 டிட்டர்மினன்ட் ஹோல் டிரான்ஸ்போஸ் சொல்லுவோம். இதுல பாருங்க செகண்ட் டிட்டர்மினன்ட் மைனஸ் தென் ஃபோர்த் தென் சிக்ஸ்த் தென் எயித். இப்போ அதை கம்பேர் பண்ணி சொல்லும்போது டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் 9 எலமெண்ட்டுக்கு 9 டிட்டர்மினன்ட் சொல்ல போறோம். adjoint of a எடுத்துக்கோங்க. a ஓட வேல்யூ நமக்கு இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 ஓட ரோவிங் காலத்தையும் விட்டுட்டா மீதி என்ன கிடைக்கும் 1 minus 2 3 1 1 minus 2 then 3 1 அப்படி கிடைக்கும். 1 minus 2 3 1. then செகண்ட் எடுத்துக்கோங்க. 4ல காலத்தையும் ரோ விட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 3 minus 2 minus 1 plus 1 3 minus 2 minus 1 plus 1 3 minus 2 then minus 1 plus 1 then 5 எடுத்துக்கோங்க. இந்த காலத்தையும் ரோ விட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 3 1 minus 1 3 3 1 3 1 minus 1 3. then அடுத்து பாருங்க 3 எடுத்துக்கோங்க. 3ல இந்த காலத்தையும் ரோ விட்டீங்கன்னா மீதி என்ன கிடைக்கும் minus 4 5 3 1 minus 4 5 இந்த காலத்தையும் minus 4 5 3 1 அப்படின்னா என்ன கிடைக்கும் minus 4 5 then 3 1 then 1 எடுத்துக்கோங்க. 1 அந்த காலத்தையும் ரோ விட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா 2 5 minus 1 plus 1 2 5 minus 1 plus 1 2 5 minus 1 then plus 1 2 5 minus 1. அடுத்து minus 2 எடுத்துக்கோங்க. இந்த காலத்தையும் ரோ விட்டீங்கன்னா 2 minus 4 minus 1 plus 3 2 minus 4 minus 1 plus 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது minus 1 எடுத்துக்கோங்க. இந்த காலத்தையும் ரோ விட்டீங்கன்னா minus 4 plus 5 1 minus 2 minus 4 plus 5 1 minus 2. then அடுத்து பாருங்க 3 எடுத்துக்கோங்க. இந்த காலத்தையும் ரோ விட்டீங்கன்னா 2 5 3 minus 2 2 5 3 minus 2 அப்படின்னு கிடைக்குது. 2 5 3 minus 2. then 1 எடுத்துக்கோங்க. காலத்தையும் ரோ விட்டீங்கன்னா 2 minus 4 3 1 2 minus 4 then 3 1. ஓகே. then இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க டிட்டர்மினன்ட் பாருங்க ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்கு. இத மல்டிபிள் பண்ணா 1 1 is 1 3 2s are 6 minus minus plus 6 ஆ மாறிடுது. then இங்க மைனஸ் காமன் எடுத்துக்குங்க. இது 1 3 is 3 இது 1 2 is 2 சிம்பிள் சேஞ்ச் பண்ணா minus 2 வரும். then அடுத்து பாருங்க 3 3s are 9 1 1 is 1 சிம்பிள் சேஞ்ச் பண்ணா plus 1 கிடைக்கும். then இத ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்கும். அடுத்து பாருங்க மைனஸ் காமன் எடுத்துக்குங்க. 1 4 is 4 minus 4 3 5s are 15 சிம்பிள் சேஞ்ச் பண்ணா minus 15. அடுத்தது இங்க 2 காமன் எடுத்துக்குங்க. 1 2 is 2 1 5 is 5 minus minusம் plus 5 ஆ மாறிடும். then அடுத்து பாருங்க மைனஸ் காமன் எடுத்துக்கீங்க. இது 2 3s are 6 இது 1 4 is 4 minus 4. then அடுத்ததுங்க பாருங்க 2 4s are 8 இது 1 5 is 5 minus 5 ஆ மாறிடும்.
then இங்க மைனஸ் காமனா எடுத்துக்கோ 2 2 are 4 minus 4 3 5 are 15 minus 15 அடுத்தது இது 1 2 is 2 இது 3 4 are 12 மைனஸ் மைனஸும் பிளஸ் 2 ஆக மாறிடும் இது ஹோல் டிரான்ஸ்போஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம் தென் அடுத்து என்ன சொல்ல போறோம் that is equal to இதை டிரான்ஸ்போஸ் இது மல்டிபிள் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணா நெக்ஸ்ட் பாருங்க இது 7 ஆயிடும் இது பிளஸ் 1 மைனஸ் 1 ஆ மாறிடும் இது பிளஸ் 10 ஆ மாறிடும் இது minus 19 minus minus plus 19 ஆயிடும் இது plus 7 ஆயிடும் 2 minus 2 ஆ மாறிடும் then 3 இது minus 19 plus 19 ஆ மாறிடுது இது 14 ஆயிடுது இத whole transpose சொல்றோம் then அடுத்து இத whole transpose பண்ணா இதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும் பாத்தீனா 7 minus 1 10 19 7 minus 2 3 19 14 அப்படி கிடைக்குது இது transpose இது adjoint of E நமக்கு அடுத்து தேவையானது எல்லாம் A inverse தான் A inverseக்கு determinant of A கண்டுபிடிச்சிட்டோம் then A inverse சொல்ல போறோம் A inverseங்கிறது என்ன கிடைக்கும் A inverse equal to 1 by இந்த ஃபார்முலா இருக்கு 1 by determinant of A into adjoint of A determinant of Aங்கிறது 1 by 68 into adjoint of A யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் adjoint of A யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதை அப்ளை பண்ண போறோம் 7 19 3 into minus 1 7 19 10 minus 2 then 14 இது முடிச்சிட்டோம் இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினு பாத்தீனா x is equal to a inverse b ங்கிறது தெரியும் x is equal to இந்த a inverse b ஆல்ரெடி a inverse b தெரியும் 1 by 68 into இந்த வேல்யூ 7 19 3 minus 1 7 19 10 minus 2 then 14 இது a inverse into b b யோட வேல்யூ நம்ம அது என்ன அப்படிங்கிறது இதுதான் b யோட வேல்யூ நமக்கு தெரியும் b யோட வேல்யூ என்னன்னா இதுதான் b யோட வேல்யூ என்ன இருக்கு அப்படினு பாத்தீனா b யோட வேல்யூ 15,000 then 1000 then 4,000 இதுதான் b யோட வேல்யூ இத மல்டிபிள் பண்ணி இங்க ரிசல்ட் சொல்ல போறோம் இத மல்டிபிள் பண்ணி ரிசல்ட் சொன்னா இது 1 by 68ங்கிறது அப்படியே இருக்கட்டும் இப்போ இத மல்டிபிள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கிட்டா இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 15 into 7 15 into 7 என்ன வரும் 7 5s are 35 ரிமைண்டர் 3 1 3 is 3 oh sorry 1 7 is 7 3 ஆட் பண்ணா 105 வருது அந்த 3 ஜீரோவும் சேர்த்துக்கோங்க பிளஸ் 19 into 1 19 into போனா 19000 அப்படினு வந்துரும் then அடுத்து பிளஸ் 3 into 4 னா 12000 first row first column over then second row first காலத்துக்கு வந்துருங்க minus 1 into 15 அத மல்டிபிள் பண்ண போறோம் minus 1 into 15 னா minus 15000 அப்படினு வந்துரும் minus 15000 minus 15,000 அடுத்தது 7 into 1000 7 into 1000 அப்படி சொல்லும்போது plus 7,000 அப்படினு வந்துரும் then 19 into 4 76,000 19 into 4 76,000 then third row first column எடுத்துக்கோங்க 10 into அந்த வேல்யூ சப்ட்ராக்ஷன் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 15 1 2 3 4 times 0 கிடைக்கும் 3 time ஏனா 10 ஆல் மல்டிபிள் பண்றால minus 2 into 1000 minus 2000 அடுத்தது 14 into 4 என்ன கிடைக்கும் அப்படினா 14 into 4 56 14 4s are 56,000 அப்படி கிடைக்கும் then அடுத்தது இந்த 1 by 68 அப்படியே இருக்கு இப்போ இத நமக்கு தேவையானதெல்லாம் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்க போறோம் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணி கூட சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க எல்லாத்துலயுமே இந்த 30 இருக்கு அந்த 30 எடுத்துக்கலாம் காமனா 30 0 0 0 30 எழுதியாச்சு then fourth place பாருங்க 11 ஆட் பண்ணுங்க 11 plus 5 16 ரிமைண்டர் 1 fifth placeல 1 கொடுங்க 1 plus 1 2 3 fifth placeல 3 then last placeல பார்த்தா 1 இருக்கு then அடுத்தது இதல பாருங்க இத ஆட் பண்ணிக்க எல்லாமே 1000 ல இருக்கு 76 ல இருந்து 7 ஆட் பண்ணா 83 ஆயிடும் 83 ல இருந்து 15 சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க 73 68,000 ஆயிடும் then அடுத்ததுங்க பாருங்க எல்லாமே இதல நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம் 2000 ல இருந்து 56 னா 54000 ஆயிடும் 54000 ஓட இத ஆட் பண்ணுங்க 54000 ஓட 1,50,000 ஓட ஒரு 54,000 ஆட் பண்ணா என்ன 54,000 1,50,000 ஓட 54,000 ஆட் பண்ணும்போது 2,04,000 வரும் 2,04,000 rupees வரும்
2,04,000. 2,04,000 rupees.